ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா. ராகவேந்திர சுவாமிகளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால நம்ம அவருடைய மகிமையை எல்லாம் யதாசக்தி யதாபத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1980-81 அந்த காலகட்டத்திலலாம் ராகவேந்திர சுவாமிகளுக்கு பிருந்தாவனத்தில் போய் சேவை பண்ணிட்டு இருப்பா. இப்பயும் சேவை பண்ணுறா. அந்த காலகட்டத்தில் சேவை பண்ணது ஒரு விசேஷமாக இருந்தது. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மடங்கள் எல்லாம் கூட எல்லாமே சௌகரியங்கள்லாம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். அதுலேயும் குறிப்பாக இந்த வியாழக்கிழமை குருவாரத்தன்னைக்கு காலையில் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, குளிச்சுட்டு ஈரத்தோடு போய் பிரதட்சணம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பலவு. இது எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 80-81 பொழுது எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும், அவ்வளோதான், 3-4 வயசு இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய தாயார் ரொம்ப கஷ்ட ஜீவனம் எங்களுக்கு. அப்போது நாங்கள் 4 குழந்தைகள். அந்த கஷ்ட ஜீவனத்தில் எங்கள் தாய் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு குருவாரமும் காலையில் குளிச்சுட்டு வீட்லேயே ஒரு டேபிள் மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு ராகவேந்திர சுவாமிகள் படத்தை வச்சுட்டு 2 தீபத்தை ஏற்றி ஈரத்தோடு பிரதட்சணம் பண்ணுவாள். ஜெய ஜெய வீவா ராகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதட்சணம் பண்ணிட்டு இருப்பாள். இது ஒரு குருவாரமும் விடாமல் செஞ்சுட்டே இருப்பாள். என்னுடைய தாயார் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. அதனுடைய ஒரு பலன் அந்த ராகவேந்திர சுவாமிகள் எங்களுக்கு எவ்வளோ தூரம் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு 82-83 எங்களுக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தொடர்ச்சியாக ஒரு தெய்வ சக்தி குருவினுடைய அனுகிரகத்தினால எங்களுக்கு எங்களுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய அந்த கோயில் எங்களுக்கு கிடைச்சது. எங்கள் தாத்தா பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. இன்றைக்கி நீங்கள் தருமபுரியில் போனீங்கன்னா ஸ்ரீ சீதாராமதாஸ் ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லிட்டு 400 வருட பழமையான கோயில் அது. அந்த இடத்துல எங்களுக்கு பின்னாடியே வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் கொடுத்து, அந்த கோயிலை எங்களுக்கு கொடுத்து, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப நன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, அன்னைக்கு எங்களுடைய தாயார் செஞ்சிருக்கக்கூடிய அந்த ராகவேந்திர சுவாமிகளுக்கு குருவாரத்தன்னைக்கு காலையில் ஈரம் சொட்ட சொட்ட பிரதட்சணம் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பலன். இந்த மாதிரி பல தாய்மார்கள் இதை செஞ்சுருக்காங்க. ஒரு காலத்தில் ஆண்களும் சரி, தன்னுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், படிப்புக்காக இருக்கட்டும், வேலை வாய்ப்புக்காக இருக்கட்டும், நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, இந்த மாதிரி எல்லா காரியத்திற்குமே அந்த ராகவேந்திர சுவாமிகள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் பொழுதும் அது ரொம்ப விசேஷமாக அனுகிரகம் செய்வார். இப்படி அந்த ராகவேந்திர சுவாமிகளினுடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்தினாலே எல்லா விதமான ஒரு சௌகரியங்களும் எங்களுக்கு கிடைச்சது. இது அவர் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிருபா கடாட்சம் எங்களுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் நாங்கள் ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆராதனைக்கெல்லாம் சென்று சமைக்கிறதாகட்டும், பரிமாறுறதாகட்டும், எச்சிலையில் எடுக்கிறதாகட்டும், இப்படி பல காரியங்கள் நாங்கள் குடும்ப சகிதமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இது ஒரு ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு பரிபூர்ணமான அனுகிரகம். இன்றைக்கும் பல தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே ராகவேந்திர சுவாமிகளுக்கு போய் அந்த சேவையை செய்வாள். 3 நாள் சேவை செய்கிறது ரொம்ப விசேஷம். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இயலாதவர்கள் மடத்திற்கு போய் நாம் இந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு சொன்னால், உங்கள் வீட்லேயே நீங்கள் படத்தை வச்சுட்டு அதற்கு 2 தீபத்தை ஏற்றி காலை வேளையில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மணிக்குள்ளார பண்ணால் ரொம்ப விசேஷம். காலையில் ஒரு 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு 5-5:15 ஆரம்பித்து ஒரு 6 மணிக்குள்ளார முடித்தா பரவாயில்ல. ரொம்ப விசேஷமான ஒரு பலன் அந்த ராகவேந்திர சுவாமிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணி தருவார். எப்படி எங்களுடைய குடும்பங்கள் முன்னுக்கு வந்ததோ அதே போல் எல்லாருடைய குடும்பமும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராகவேந்திர சுவாமிகள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.